கல்யாணமாகாத ஆத்திரத்தில் தெரு ஓரமாக நின்று கொண்டிருந்த கார்கள் இருசக்கர வாகனங்களை இருளில் அடித்து நொறுக்கிய வாலிபர். ஆதம்பாக்கம் கக்கன் நகர் மெயின் ரோட்டை சேர்ந்தவர் புவனேஷ். இவர்களது சகோதரர்கள் 2 பேர் வீட்டின் அருகாமையில் வசித்து வருகிறார்களாம். இந்த நிலையில்தான் அதிகாலை சுமார் 5:30 மணி வேளையில் இவர்களது வீட்டின் வெளியே ஏதோ அடித்து உடைக்கப்படுவது போன்று பயங்கர சத்தம் கேட்க வெளியே வந்து பார்த்தபோது ஆள் யாரையும் காணவில்லை. அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கார் கண்ணாடிகள் முன்புறமும் பின்புறமும் அடித்து நொறுக்கப்பட்டிருந்திருக்கிறது. அவர்களது உறவினர் வீடுகளும் அங்கு இருக்கும் நிலையில் அவர்களது வீட்டு கார்களும் இருசக்கர வாகனங்களும் நொறுக்கப்பட்டு இருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்து இது குறித்து ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படுகிறது. காவல்துறையினர் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த போது வாலிபர் ஒருவர் இரும்பு ராடால் கார்கள் இருசக்கர வாகனங்களை அடித்து நொறுக்கியது பதிவாக விசாரணையில் அவர் புகழேந்தி 28 வயது என்றும் அவருக்கு திருமணம் முடித்துக் கொடுக்க உறவினர்கள் யாரும் முன் வராத விரக்தியிலும் இறுதியாக தனது தந்தை ஆனந்தன் புகழேந்திக்கு பெண் பார்த்து நிச்சயம் வரை சென்றுவிட்ட நிலையில் புகழேந்தியினுடைய நடவடிக்கைகள் சரியில்லை என அந்த திருமணத்தை பெண் வீட்டார் நிறுத்திவிட்டனர். இந்த விரக்தியில் சகோதரர் மற்றும் உறவினர்களின் வாகனங்களை அடித்து நொறுக்கியதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். கடந்த 3 தினங்களுக்கு முன்பும் உறவினர் புவனேஷ் என்பவரின் கையை முறியும் அளவிற்கு புகழேந்தி தாக்கியதாகவும் தெரியவர வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் புகழேந்தியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.